தனியாருக்கு 50,000 கோடி ரூபாய், அரசுக்கு சில லட்சங்கள். தூத்துக்குடி வின்ஃபாஸ்ட் ஆலையின் இயற்கை வளச் சுரண்டலும் பொருளாதார உண்மை நிலையும். தமிழ்நாடு தூத்துக்குடி வின்ஃபாஸ்ட் மின்சார வாகன தயாரிப்பு ஆலையை மையமாக கொண்டு 114 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த ஆலையில் ஆண்டுக்கு 1.50 லட்சம் 1,50,000 மின்சார வாகனங்கள் உற்பத்தி செய்யப்படும் போது பயன்படுத்தப்படும் இயற்கை வளங்கள், நேச்சுரல் ரிசோர்சஸ் மற்றும் சுற்றுச்சூழல் தாக்கம் பற்றிய விரிவான பகுப்பாய்வு டீப் ரிசர்ச் அனாலிசிஸ் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த மின்சார வாகனங்களை எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் உற்பத்தி செய்யும் இந்த ஆலை தன் உற்பத்தி செயல்பாடுகளுக்கு பயன்படுத்தும் மின்சாரம், அதற்கு மறைமுகமாக தேவைப்படும் நிலக்கரி மற்றும் அதனால் ஏற்படும் சுற்றுச்சூழல் தாக்கங்களின் உண்மையான பொருளாதார மதிப்பு என்ன என்பதை ஆழமாக ஆராய்வது அவசியமாகிறது. தூத்துக்குடி சிப்காட் ஷிப்கோ வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள வின்ஃபாஸ்ட் மின்சார வாகன தயாரிப்பு ஆலை திட்டத்தை கொண்டு முழுமையான வளாக பரப்பு 400 ஏக்கர், முதற்கட்ட உற்பத்தி பரப்பு 114 ஏக்கர், ஆண்டுக்கு 1.50 லட்சம் மின்சார வாகனங்கள் 1,50,000 EVs உற்பத்தியாகும் போது ஏற்படும் இயற்கை வள பயன்பாடு மற்றும் பொருளாதார சுற்றுச்சூழல் தாக்கங்களை ஆழமாக ஆராய ஆய்வறிக்கைக்கான முக்கிய தலைப்புகள் அவுட்லைன்ஸ் கீழே தரப்பட்டுள்ளன. மேக்ரோ விரிவான நிலையிலிருந்து மைக்ரோ துல்லியமான நிலை வரை வரிசைப்படுத்தப்பட்ட பகுப்பாய்வு தலைப்புகள். 1. இயற்கை வள நுகர்வு பகுப்பாய்வு டைரக்ட் ரிசோர்ஸ் கன்சம்ப்ஷன். நில பயன்பாடு மற்றும் மண்சூழியல் லேண்ட் யூஸ் மற்றும் சாயில் எகாலஜி. 114 முதல் 400 வரை ஏக்கர் பரப்பளவிலான தொழில்துறை பயன்பாட்டால் உள்ளூர் நிலப்பரப்பில் ஏற்படும் மாற்றம், மண்வளம் மற்றும் பல்லுயிர் பெருக்கத்தில் ஏற்படும் தாக்கம். நீர் நுகர்வு மற்றும் சுத்திகரிப்பு, வாட்டர் ஃபுட்பிரிண்ட் மற்றும் ட்ரீட்மெண்ட். ஆலை இயக்கம், பெயிண்ட் ஷாப் மற்றும் குளிரூட்டும் அமைப்புகளுக்கு தேவைப்படும் நீர் அளவு. தூத்துக்குடி போன்ற கடலோர வறட்சி பகுதியில் நிலத்தடி நீர் மற்றும் கடல் நீர் சுத்திகரிப்பு டிசாலினேஷன் சார்ந்த தேவைகள். மின்சார தேவை எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட். 1.5 லட்சம் வாகனங்களை உற்பத்தி செய்ய தேவைப்படும் மொத்த மின்சார சக்தி மற்றும் ஆலையின் உள்கட்டமைப்பு தேவைகள். 2. மறைமுக ஆற்றல் மற்றும் நிலக்கரி நுகர்வு இன்டைரக்ட் எனர்ஜி மற்றும் கோல் கன்சம்ப்ஷன் அனாலிசிஸ். நிலக்கரி நுகர்வு கணக்கீடு, கோல் ஃபுட்பிரிண்ட். தமிழக மின் உற்பத்தியில் அனல் மின் நிலையங்களின் பங்கு, தார்மல் பவர் கிரிட் மற்றும் ஆலைக்கு தேவைப்படும் மின்சாரத்தை உருவாக்க எரிக்கப்படும் நிலக்கரியின் மொத்த அளவு டன்களில். மின் இழப்புகள், டிரான்ஸ்மிஷன் மற்றும் டிஸ்ட்ரிபியூஷன் லாசஸ். மின் உற்பத்தி நிலையத்திலிருந்து ஆலை வரையிலான மின் விநியோக இழப்புகள் மற்றும் அதற்கான மறைமுக நிலக்கரி நுகர்வு. 3. சுற்றுச்சூழல் கார்பன் தரம் மற்றும் உமிழ்வுகள் கார்பன் ஃபுட்பிரிண்ட் மற்றும் எமிஷன்ஸ். ஸ்கோப் 1 உமிழ்வுகள், ஆலையின் நேரடி உற்பத்தி செயல்முறைகள், பெயிண்ட் ஷாப் கெமிக்கல்கள் மற்றும் இயந்திர பயன்பாட்டால் வெளியாகும் பசுமைக்குடில் வாயுக்கள் GHG எமிஷன்ஸ். ஸ்கோப் 2 உமிழ்வுகள், மின் கட்டமைப்பிலிருந்து கிரிட் எலக்ட்ரிசிட்டி பெறப்படும் ஆற்றலால் வெளியாகும் மறைமுக CO2 உமிழ்வு. ஸ்கோப் 3 உமிழ்வுகள், உதிரிபாக விநியோக சங்கிலி சப்ளை செயின், பேட்டரிகள், இரும்பு, பிளாஸ்டிக் போன்ற மூலப்பொருட்களை இறக்குமதி செய்வதாலும் கடல், சாலை வழியிலான போக்குவரத்தாலும் ஏற்படும் உமிழ்வு. 4. லித்தியம் அயன் பேட்டரிகள் மற்றும் மூலப்பொருள் தாக்கம், பேட்டரி மற்றும் மெட்டீரியல் எகாலஜி. மூலப்பொருள் பிரித்தெடுப்பு, அப்ஸ்ட்ரீம் இம்பாக்ட், லித்தியம், கோபால்ட், நிக்கல், தாமிரம் போன்ற அரிய உலோகங்களை சுரங்கங்களிலிருந்து வெட்டி எடுப்பதன் சுற்றுச்சூழல் தாக்கம். பேட்டரி உற்பத்தி மற்றும் கழிவு மேலாண்மை, பேட்டரி லைஃப் சைக்கிள்ஸ் மற்றும் ரீசைக்ளிங். பயன்பாட்டிற்கு பிறகு பேட்டரிகளை மறுசுழற்சி செய்யும் நுட்பங்கள் மற்றும் சுழற்சி பொருளாதாரம் சர்க்குலர் எக்கானமி. பார்ட் எனர்ஜி உடன்பாடு. 5. கழிவு மேலாண்மை மற்றும் மாசுபாடு வேஸ்ட் மற்றும் பொல்யூஷன் மேனேஜ்மெண்ட். திடக்கழிவு மற்றும் அபாயகரமான கழிவுகள், ஹாசரஸ் மற்றும் சோலர் வேஸ்ட், பெயிண்ட் கழிவுகள், பேட்டரி கழிவுகள் மற்றும் மின்னணு கழிவுகளை வேஸ்ட் அகற்றும் முறைகள். பூஜ்ஜிய திரவ சுத்திகரிப்பு ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் ZLD, கழிவுநீர் சுத்திகரிப்பு மற்றும் கடலோர நீர்நிலைகளில் கழிவுகள் கலக்காமல் தடுக்கும் தொழில்நுட்பங்கள். 6. சுற்றுச்சூழல் தாக்கத்தின் பொருளாதார மதிப்பு நிர்ணயம் எகனாமிக் வால்யூவேஷன் ஆஃப் என்வைரன்மெண்டல் டேமேஜ். சமூக கார்பன் செலவு சோஷியல் காஸ்ட் ஆஃப் கார்பன் SCC. உமிழப்படும் ஒவ்வொரு டன் CO2 க்கும் சுற்றுச்சூழல் மற்றும் சமூகத்திற்கு ஏற்படும் உண்மையான நிதியியல் இழப்பு பண மதிப்பில். இயற்கை வளங்களின் மறைமுக மானியம் இகோலஜிக்கல் ரிசோர்ஸ் இம்ப்ளிசிட் சப்சிடி. இயற்கை வளங்களை நீர், நிலக்கரி, சுத்தமான காற்று பயன்படுத்துவதற்கு செலுத்தப்படும் தொகையையும் அதன் உண்மையான இயற்கை மதிப்பையும் ஒப்பீடு செய்தல். ஒப்பீட்டு லாப பகுப்பாய்வு நெட் என்வைரன்மெண்டல் பெனஃபிட் அனாலிசிஸ். பாரம்பரிய எரிபொருள் ஐஸ் வாகனங்களை விட மின்சார வாகனங்களால் மிச்சமாகும் கார்பன் அளவையும் உற்பத்தியின் போது ஏற்படும் மாசுபாட்டையும் ஒப்பீடு செய்து இறுதி லாப நஷ்ட கணக்கீடு. இவற்றில் நீங்கள் முதலில் எந்த பகுதியை நிலக்கரி நுகர்வு மற்றும் மின்சார தாக்கம் அல்லது சுற்றுச்சூழல் தாக்கத்தின் பொருளாதார மதிப்பு விரிவாக ஆராய விரும்புகிறீர்கள்? தூத்துக்குடி சிப்காட் ஷிப்கோ தொழிற்பேட்டை வளாகத்தில் வின்ஃபாஸ்ட் மின்சார வாகன தயாரிப்பு ஆலை அமைக்க ஒதுக்கப்பட்டுள்ள 400 ஏக்கர் நிலப்பரப்பில் முதற்கட்டம் 114 ஏக்கர் கட்டமைப்பு. ஏற்படும் நிலப்பயன்பாட்டு மாற்றம், லேண்ட் யூஸ் லேண்ட் கவர் சேஞ்ச், அதனால் இயற்கை விநியோகத்திற்கும் மனித வாழ்வியலுக்கும் ஏற்படும் நேரடி மற்றும் மறைமுக பாதிப்புகள் பற்றிய ஆழமான ஆய்வறிக்கை கீழே வழங்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி வின்ஃபாஸ்ட் ஆலை 400 ஏக்கர் நிலப்பயன்பாட்டு மாற்றத்தால் இயற்கை மற்றும் மனித சமூகத்திற்கு ஏற்படும் சுற்றுச்சூழல் தாக்க ஆய்வறிக்கை. 1. இயற்கைக்கும் சூழலியலுக்கும் ஏற்படும் கேடுகள் இகோலஜிக்கல் மற்றும் என்வைரன்மெண்டல் டேமேஜஸ். 1.1 மண்வளம் மற்றும் நுண்ணுயிர் சூழல் சீர்குலைவு சோயில் டீகிரேடேஷன் மற்றும் மைக்ரோபியல் லாஸ். மேல்மண் அகற்றம் டொப்சோயில் ஸ்ட்ரிப்பிங். 400 ஏக்கர் நிலத்தை தொழிற்பேட்டை உள்கட்டமைப்பிற்கு ஏற்றவாறு சமன்படுத்தும் போது லேண்ட் கிரேடிங் கரிமச்சத்துக்கள் நிறைந்த மேல்மண் டொப்சோயில் முற்றிலும் அகற்றப்படுகிறது. 1 சென்டிமீட்டர் மேல்மண் இயற்கையாக உருவாக 200 முதல் 400 ஆண்டுகள் ஆகும். மண் இறுக்கம் சாயில் கம்பாக்ஷன். கனரக இயந்திரங்கள், கட்டட அஸ்திவாரங்கள் மற்றும் வாகன போக்குவரத்தால் மண்ணின் நுண்துளைகள் போஸ் அடைக்கப்பட்டு மண்ணில் ஆக்சிஜன் மற்றும் நீர் ஊடுருவும் திறன் பார்மியபிலிட்டி முற்றிலும் அழிக்கப்படுகிறது. மண்ணுயிர்கள் அழிவு. மண்ணில் வாழும் நைட்ரஜன் நிலைநிறுத்தும் பாக்டீரியாக்கள், பூஞ்சைகள் மற்றும் மண்புழுக்கள் முற்றிலும் அழிந்து அந்நிலம் உயிரற்ற நிலமாக பயாலஜிக்கல் டெட் சோன் மாறுகிறது. 1.2 நீர் நிலவியல் மாற்றம் மற்றும் நிலத்தடி நீர் மறுவூட்டம் முடக்கம் ஹைட்ரோ ஜியாலஜிக்கல் டிஸ்ரப்ஷன். கான்கிரீட் மயமாதல் அம்பர்வியர் சர்ஃபசஸ். 400 ஏக்கரில் கட்டடங்கள், சாலைகள் மற்றும் பார்க்கிங் பகுதிகள் அமைவதால் மழைநீர் நேரடியாக மண்ணிற்குள் இறங்கும் வாய்ப்பு பூஜ்ஜியமாகிறது. நிலத்தடி நீர் மட்டம் சரிவு. தூத்துக்குடி ஒரு கடலோர வறட்சி பகுதி செமி ஆரட் கோஸ்டல் சோன். இங்கு மழைநீர் மண்ணில் ஊடுருவி நிலத்தடி நீர்மட்டத்தை ஆக்வாஃபர் ரீசார்ஜிங் உயர்த்தும் இயற்கை செயல்முறை இத்திட்டத்தால் தடுக்கப்படுகிறது. மழைநீர் ஓட்ட மாறுபாடு சர்ஃபஸ் ரன் ஆஃப் ஆல்ட்ரேஷன். மழைநீர் மண்ணில் உறிஞ்சப்படாமல் மேற்பரப்பில் அதிவேகமாக ஓடும்போது ரன் ஆஃப் சுற்றியுள்ள பகுதிகள் மற்றும் வடிகால்களில் திடீர் வெள்ளப்பெருக்கையும் மண் அரிப்பையும் சோயில் எரோஷன் ஏற்படுத்துகிறது. 1.3 பல்லுயிர் பெருக்கம் மற்றும் இயற்கை வாழ்விடம் அழிவு லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி மற்றும் ஹாபிடாட் ஃப்ராக்மெண்டேஷன். புதற்காடுகள் மற்றும் உகர்நில சூழல் இழப்பு. தூத்துக்குடி கடலோர பகுதிகள் வறண்ட புதற்காடுகள், தோன் ஃபாரஸ்ட், சீமைக்குருவேல தாவரங்கள் மற்றும் சில உகர்நில சொல் மாஸ் தாவர அமைப்புகளை கொண்டவை. 400 ஏக்கர் நிலம் அழிக்கப்படும் போது இங்கு வாழும் உள்நாட்டு பூச்சிகள், ஊர்வன, ரெப்டைல்ஸ் மற்றும் சிறு பாலூட்டிகளின் வாழ்விடம் அழிகிறது.
பறவைகளின் தங்குமிடம் பாதிப்பு தூத்துக்குடி பகுதி இடம்பெயரும் பறவைகளின் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் தங்குமிட பாதையில் சென்ட்ரல் ஏசியன் ஃப்ளைவே அமைந்துள்ளது. பெரிய தொழிற்பேட்டைகளின் வருகை பறவைகளின் உணவு மற்றும் தங்குமிட சமநிலையை சீர்குலைக்கிறது. 2. மனிதர்களுக்கும் உள்ளூர் சமூகத்திற்கும் ஏற்படும் கேடுகள் ஹியூமன் மற்றும் சோசியோ எகனாமிக் இம்பாக்ட்ஸ். 2.1 கடல் நீர் ஊடுருவல் மற்றும் குடிநீர் ஆதாரம் பாதிப்பு சீவோட இன்ட்ரோஷன். உவர் நீர் ஊடுருவல் சேலைன் இன்ட்ரோஷன் தூத்துக்குடி கடலுக்கு மிக அருகில் அமைந்த பகுதி. 400 ஏக்கர் பரப்பளவில் மழைநீர் நிலத்தடிக்கு செல்வது தரையாடும் போது நிலத்தடி நீர் அழுத்தம் குறைகிறது. இதனால் கடல் நீர் உள்நில பகுதிகளுக்குள் ஊடுருவி சுற்றியுள்ள கிராமங்களில் உள்ள கிணறுகளின் குடிநீர் முற்றிலும் உவர்நீராக உப்பு நீர் மாறும் அபாயம் உள்ளது. குடிநீர் தட்டுப்பாடு உள்ளூர் நிலத்தடி நீர் உவர்நீராக மாறும்போது கிராம மக்கள் குடிநீருக்காக முழுமையாக வெளியாக நீர் ஆதாரங்களை லேக்ஸ் ரிவர்ஸ் டிசாலினேஷன் மட்டுமே நம்பியிருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. 2.2 நகர்ப்புற வெப்ப தீவு விளைவு ஆர்பன் ஹீட் ஐலண்ட் UHI எஃபெக்ட். உள்ளூர் வெப்பநிலை உயர்வு 400 ஏக்கரில் உள்ள இயற்கை தாவர மூட்டம் அகற்றப்பட்டு பிடியூமன் ஆஸ்பால்ட் சாலைகள் கான்கிரீட் கட்டடங்கள் மற்றும் இரும்பு மேற்கூரைகள் அமைக்கப்படுவதால் அவை சூரிய வெப்பத்தை அதிகளவில் உறிஞ்சி இரவில் வெளியிடுகின்றன. சுற்றியுள்ள கிராமங்களுக்கு பாதிப்பு இதனால் ஆலை அமைந்துள்ள பகுதியையும் அதை சுற்றியுள்ள கிராமங்களையும் உள்ளடக்கிய 3 முதல் 5 வரை மீ சுற்றளவில் சராசரி வெப்பநிலை 1 பாகை செல்சியஸ் முதல் 3 பாகை செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும். இது உள்ளூர்வாசிகளுக்கு வெப்ப காரணி சார்ந்த அசௌகரியங்களை உருவாக்கும். 2.3 காற்று மற்றும் நில அதிர்வு மாசுபாடுகள் ஏர் மற்றும் நாய்ஸ் பொல்யூஷன் டியூரிங் ஆபரேஷன். காற்றில் மிதக்கும் துகள்கள் டஸ்ட் பொல்யூஷன் நிலத்தை மாற்றியமைக்கும் கட்டுமான கட்டத்திலும் அதற்கு பிறகு ஆலை இயங்கும் போதும் அதிக அளவிலான தூசி துகள்கள் PM2.5 மற்றும் PM10 சுற்றியுள்ள காற்று மண்டலத்தில் கலக்கின்றன. சுவாச நோய்கள் அருகில் உள்ள கிராமங்களில் வசிக்கும் மக்கள் குறிப்பாக குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கு ஆஸ்துமா மூச்சுக்குழாய் அழற்சி பிரோங்கைட்டிஸ் போன்ற சுவாச கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. 2.4 உவர் நில விவசாயம் மற்றும் ஆட்டுப்பண்ணை வாழ்வாதாரம் பாதிப்பு இம்பாக்ட் ஆன் லோக்கல் லைவ்லிஹுட்ஸ். மேய்ச்சல் நில இழப்பு இப்பகுதியில் உள்ள தரிசு மற்றும் புதர் நிலங்கள் உள்ளூர் மக்களின் கால்நடை மேய்ச்சலுக்கு வெள்ளாடு மற்றும் செம்மறியாடு வளர்ப்பு பயன்பட்டு வந்தவை. 400 ஏக்கர் வேலியிடப்பட்டு முடக்கப்படும் போது இத்தொழிலை நம்பியுள்ள எளிய மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. விவசாய நிலங்களின் தரம் குறைதல் ஆலையை சுற்றியுள்ள எஞ்சிய விவசாய நிலங்களில் தூசிகளும் தொழிற்சாலை கழிவுநீர் கசிவுகளும் படிவதால் பயிர் விளைச்சல் மற்றும் மண்ணின் வளம் குறைய வாய்ப்புள்ளது. சுருக்கமான தாக்க ஒப்பீட்டு அட்டவணை இம்பாக்ட் மேட்ரிக்ஸ். பாதிப்பு வகை இயற்கை மற்றும் சூழலியல் மீதான கேடு மனித சமூகத்தின் மீதான கேடு. நிலம் மற்றும் மண்மேல்மண் மற்றும் நுண்ணுயிர்கள் அழிவு மண்ணிறுக்கம். சுற்றியுள்ள நிலங்களின் தரம் குறைதல் விவசாய உற்பத்தி பாதிப்பு. நீர்நிலத்தடி நீர் மறுவூட்டம் பூஜ்ஜியமாதல் நிலத்தடி நீர் உவர்நீராக மாறுதல் கடல் நீர் ஊடுருவல் குடிநீர் தட்டுப்பாடு. காலநிலை இயற்கை தாவர மூட்டம் வெஜடேஷன் கவர் முற்றிலும் அழிதல். வெப்பத்தீவு விளைவால் UHI உள்ளூர் வெப்பநிலை 1 முதல் 3 பாகை செல்சியஸ் வரை உயர்வு. வாழ்வியல்பில் உயர்பெருக்கம் மற்றும் சிற்றினங்களின் வாழ்விடம் இழப்பு. நீச்சல் நில இழப்பு சுவாச கோளாறுகள் மற்றும் சுகாதார செலவு உயர்வு. தூத்துக்குடி வின்ஃபாஸ்ட் ஆலை அமைக்கப்படும் 400 ஏக்கர் நிலப்பரப்பில் மேல்மண் அகற்றம் டொப்சோயில் ரமூவல் ஸ்ட்ரிப்பங் அதனால் சந்தையில் அந்த மண்ணிற்கு கிடைக்கும் அதிகபட்ச விற்பனை விலை மாக்ஸிமம் பாயிங் பிரைஸ் மற்றும் பயிர் விளைச்சல் மண்ணின் வளம் குறைவதால் ஏற்படும் நிதியியல் உரை இழப்பு மதிப்பு எகனாமிக் மற்றும் ஃபர்டிலைசர் வால்யூவேஷன் குறித்த முழுமையான விரிவான ஆய்வறிக்கை கீழே வழங்கப்பட்டுள்ளது. 1 மேல்மண் அகற்றம் அளவு மற்றும் சந்தை மதிப்பு மாக்ஸிமம் பாயிங் பிரைஸ் அனாலிசிஸ். ஆலை அஸ்திவாரம் மற்றும் தளத்தை சமப்படுத்த லேண்ட் லெவலிங் 400 ஏக்கர் நிலத்தில் சராசரியாக 1 முதல் 1.5 அடி ஆழத்திற்கு சத்துக்கள் நிறைந்த மேல்மண் அகற்றப்படும். 1.1 அகற்றப்படும் மண்ணின் அளவு கணக்கீடு 400 ஏக்கருக்கு 1 ஏக்கர் சமன் 43,560 சதுர அடிகள். 400 ஏக்கர் சமன் 1,74,24,000 சதுர அடிகள். 1 அடி ஆழத்திற்கு சுரண்டினால் 1,74,24,000 கன அடிகள் கியூபிக் ஃபீட் CFT. கட்டுமான மணல் அலகில் பிராஸ் 1 பிராஸ் சமன் 100 CFT. இடையில் டன் 1 CFT மண் அப்ராக்ஸ் 42 முதல் 45 வரை கிலோ. 2 பயிர் விளைச்சல் குறைவு மற்றும் மண்ணின் வள இழப்பு மதிப்பு சோயில் ஃபர்டிலிட்டி மற்றும் yield loss valuation. விவசாய நிலங்களில் அல்லது அதை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள மேல்மண் அழிக்கப்படும் போது இயற்கை வழங்கிய கரிமச்சத்துக்கள் ஒகான காபன் மற்றும் நுண்ணூட்டச்சத்துக்கள் முற்றிலுமாக இழக்கப்படுகின்றன. இதற்கான பொருளாதார இழப்பீடு 2 வழிகளில் கணக்கிடப்படுகிறது. 2.1 இழப்பான சத்துக்களை ஈடு செய்ய ஆகும் உர மதிப்பு ஃபர்டிலைசர் ரிப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் அப்ரோஸ். மேல்மண்ணில் உள்ள நைட்ரஜன் N பாஸ்பரஸ் P பொட்டாசியம் K மற்றும் கரிம கழிவுகளை ஒகானக் மாட ஹியூமஸ் செயற்கை உரங்கள் மற்றும் தொழு உரம் ஃபார்ம்யார்ட் மான்யூர் மூலம் மீண்டும் நிலத்தில் சேர்க்க தேவையான நிதியியல் செலவு. 1 ஏக்கர் மேல்மண்ணில் உள்ள சத்துக்களின் மதிப்பு நைட்ரஜன் N யூரியா அப்ரோக்ஸ் ரூபாய் 1,500 2,500 ரூபாய். பாஸ்பரஸ் P டாப் அப்ரோக்ஸ் ரூபாய் 1,800 ரூபாய். பொட்டாசியம் K பொட்டாஷ் அப்ரோக்ஸ் ரூபாய் 1,500 ரூபாய். கரிம சத்து மற்றும் நுண்ணுயிர்கள் ஒகானக் மாட FYM ரிப்ளேஸ்மெண்ட் அப்ரோக்ஸ் 15,000 ரூபாய் 20,000 ரூபாய். 1 ஏக்கருக்கு ஆகும் முறையீடு செய்யும் செலவு ஃபர்டிலைசர் காஸ்ட் ஏக்கர் அப்ரோக்ஸ் 20,000 ரூபாய் 25,000 ரூபாய். 400 ஏக்கருக்கான மொத்த இயற்கை உரச்சத்து இழப்பு மதிப்பு டோட்டல் ரிப்ளேஸ்மெண்ட் வால்யூ. குறிப்பு இரசாயன உரங்களை எவ்வளவுதான் சேர்த்தாலும் இயற்கை மண் நுண்ணுயிர்களையும் ஹியூம்ஸையும் ஹியூமஸ் செயற்கையாக 100 விழுக்காடு உருவாக்க முடியாது. 2.2 பயிர் விளைச்சல் குறைவால் ஏற்படும் பொருளாதார இழப்பு ப்ரொடக்டிவிட்டி லாஸ் அப்ரோஸ். ஆலையை சுற்றியுள்ள விவசாய நிலங்களில் தூசிகள் படிவதாலும் நிலத்தடி நீர் வறட்சியாலும் பயிர் மகசூல் குறைகிறது. தமிழ்நாட்டின் கடலோர வறண்ட மண்டல பயிர் கணக்கீட்டின்படி நெல் தானியங்கள் பாடி சீரியல்ஸ் மகசூல் குறைவு ஏக்கருக்கு 15 விழுக்காடு முதல் 25 விழுக்காடு வரை வீழ்ச்சி. வருமான இழப்பு ஏக்கருக்கு 6,000 ரூபாய் 10,000 ரூபாய் ஆண்டு. வணிகப் பயிர்கள் பருத்தி மிளகாய் காஷ் கிராப்ஸ் கோடன் சில்லி. மகசூல் குறைவு ஏக்கருக்கு 20 விழுக்காடு முதல் 30 விழுக்காடு வரை வீழ்ச்சி. வருமான இழப்பு ஏக்கருக்கு 15,000 ரூபாய் 25,000 ரூபாய் ஆண்டு. 400 ஏக்கர் பரப்பளவிலான நிலத்தின் ஆண்டு விவசாய உற்பத்தி இழப்பு ஆனுவல் அக்ரிகல்ச்சரல் லாஸ். சுருக்கமான மதிப்பு அட்டவணை வால்யூவேஷன் சமரி. பகுதியளவு 400 ஏக்கருக்கு நிதி தாக்கம் சந்தை மதிப்பு இந்திய ரூபாய். அகற்றப்படும் மேல்மண் டொப்சோயில் வால்யூ அப்ராக்ஸ் 1.74 கோடி CFT 1.74 லட்சம் பிராஸ். மேல்மண்ணின் அதிகபட்ச விற்பனை விலை மார்க்ஸ் பாயிங் பிரைஸ் 1 பிராஸ் க்கு 2,000 ரூபாய் 3,500 ரூபாய் 35 கோடி ரூபாய் 55 கோடி ரூபாய் சந்தை கிராக்கி பொறுத்து. இழந்த உரங்கள் மற்றும் சத்துக்களின் மதிப்பு போர் மழை NPK மற்றும் ஒகான காபன் ரிப்ளேஸ்மெண்ட் 80 லட்சம் ரூபாய் 1 கோடி ரூபாய் ஒருமுறை இழப்பு. ஆண்டு பயிர் விளைச்சல் இழப்பு yield loss சுற்றியுள்ள பகுதியின் வேளாண் வீழ்ச்சி 40 லட்சம் ரூபாய் 75 லட்சம் ரூபாய் ஆண்டு.
தூத்துக்குடி வின்ஃபாஸ்ட் ஆலை அமையவுள்ள 400 ஏக்கர் நிலப்பரப்பின் மேல்மண் அகற்றம், வணிக மதிப்பு, இயற்கை உரச்சத்து இழப்பு மற்றும் விவசாய உற்பத்தி இழப்பு குறித்து நீங்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்குமான விரிவான, துல்லியமான நிதியியல், சுற்றுச்சூழல் ஆய்வறிக்கை இதோ. 1. 400 ஏக்கர் நிலத்தில் சராசரியாக 1 முதல் 1.5 அடி ஆழத்திற்கு மேல்மண் அகற்றப்படுமா? ஆம், முற்றிலும் உண்மை. ஒரு பெரிய வாகன தயாரிப்பு ஆலைக்கு கட்டடங்கள், கனரக இயந்திரங்களுக்கான அஸ்திவாரம், ஹெவி ஃபவுண்டேஷன்ஸ் மற்றும் சாலைகள் அமைப்பதற்கு முன் நிலத்தின் மேல் அடுக்கில் உள்ள மென்மையான, கரிமச்சத்து நிறைந்த மண் டொப்சோயில் அகற்றப்பட வேண்டும். ஏன் அகற்றப்படுகிறது? மேல்மண்ணில் தாவர கழிவுகள், காற்று இடைவெளிகள் மற்றும் கரிமப் பொருட்கள் இருப்பதால் அதன் மீது நேரடியாக கட்டடம் கட்டினால் காலப்போக்கில் அஸ்திவாரம் இறங்கும். செட்டல்மெண்ட் இஷ்யூ. அகற்றப்படும் மண்ணின் அளவு கணக்கீடு 400 ஏக்கருக்கு 1 ஏக்கர் சமன் 43,560 சதுர அடிகள். 400 ஏக்கர் சமன் 1,74,24,000 சதுர அடிகள். 1 அடி ஆழத்திற்கு அகற்றினால் 1.74 கோடி கன அடிகள் கியூபிக் ஃபீட். CFT சமன் 1,74,240 பிராஸ் 1 பிராஸ் சமன் 1 CFT. 1.5 அடி ஆழத்திற்கு அகற்றினால் 2.61 கோடி கன அடிகள் சமன் 2,61,360 பிராஸ். இடையில் சுமார் 7.5 லட்சம் முதல் 11 லட்சம் மெட்ரிக் டன் வரை மண்வெட்டி எடுக்கப்படும். 2. 400 ஏக்கர் மேல்மண்ணின் மொத்த வணிக மதிப்பு, கமர்ஷியல் மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு? இந்த மேல்மண் அஸ்டேட் ஃபில்லிங், ஃபில் அண்ட் சாயில், செங்கல் சூளைகள் மற்றும் லேண்ட்ஸ்கேப்பிங் தோட்டப் பணிகளுக்கு சந்தையில் அதிக விலைக்கு கிராக்கி உள்ளது. சந்தையில் 1 பிராஸ் 100 CFT மண்ணின் விலை ரூ. 1,500 முதல் ரூ. 3,000 வரை. மண்ணின் தரம் மற்றும் தேவைக்கேற்ப. சந்தையில் 1 டன் மண்ணின் சராசரி விலை ரூ. 300 முதல் ரூ. 600 வரை. 400 ஏக்கர் மேல்மண்ணின் மொத்த வணிக மதிப்பு. குறைந்தபட்ச மதிப்பு 1 அடி ஆழத்திற்கு 1,74,240 டெக்ஸ் பிராஸ் டைம்ஸ் ரூ. 1500 சமன் மத் ரூ. 26.13 டெக்ஸ் கோடி. அதிகபட்ச வணிக மதிப்பு 1.5 அடி ஆழத்திற்கு உயர்தர மண் 2,61,360 டெக்ஸ் பிராஸ் டைம்ஸ் ரூ. 3,000 சமன் மத் ரூ. 78.40 டெக்ஸ் கோடி. சந்தையில் 1 பிராஸ் 100 CFT மண்ணின் விலை ரூ. 500 முதல் ரூ. 3,000 வரை. மண்ணின் தரம் மற்றும் தேவைக்கேற்ப. சந்தையில் 1 டன் மண்ணின் சராசரி விலை ரூ. 300 முதல் ரூ. 600 வரை. 400 ஏக்கர் மேல்மண்ணின் மொத்த வணிக மதிப்பு. குறைந்தபட்ச மதிப்பு 1 அடி ஆழத்திற்கு 1,74,240 டெக்ஸ் பிராஸ் டைம்ஸ் ரூ. 500 சமன் மத் ரூ. 26.13 டெக்ஸ் கோடி. அதிகபட்ச வணிக மதிப்பு 1.5 அடி ஆழத்திற்கு உயர்தர மண் 2,61,360 டெக்ஸ் பிராஸ் டைம்ஸ் ரூ. 3,000 சமன் மத் 78.40 டெக்ஸ் கோடி. 3. 400 ஏக்கருக்கான மொத்த இயற்கை உரச்சத்து இழப்பு மதிப்பு, டோட்டல் ரிப்ளேஸ்மெண்ட் வேல்யூ எவ்வளவு? இயற்கையாக அமைந்த மேல்மண்ணில் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், மற்றும் ஹியூமஸ் எனப்படும் கரிம சத்துக்கள் நிறைந்திருக்கும். இந்த சத்துக்களை மீண்டும் செயற்கை உரங்கள் யூரியா, டாப், பொட்டாஷ் மற்றும் தொழு உரம் கொம்போஸ்ட் FYM மூலம் ஈடு செய்ய ஆகும் செலவு. 1 ஏக்கர் நிலத்தில் உள்ள இயற்கை சத்துக்களின் செயற்கை ஈடு செய்யும் மதிப்பு ரூ. 20,000 முதல் ரூ. 400 ஏக்கருக்கான மொத்த உரச்சத்து இழப்பு மதிப்பு ஒன் டைம் வேல்யூ. குறிப்பு: இரசாயன உரங்கள் மூலம் மண்ணின் வேதியியல் சத்துக்களை ஈடு செய்தாலும் அக்கோடிக்கணக்கான இயற்கை நுண்ணுயிர்களையும் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் மண்புழுக்களையும் நிதியால் திரும்ப பெற முடியாது. 4. 400 ஏக்கர் பரப்பளவிலான நிலத்தின் ஆண்டு விவசாய உற்பத்தி இழப்பு ஆனுவல் அக்ரிகல்ச்சரல் லாஸ் எவ்வளவு? தூத்துக்குடி மாவட்டத்தின் வறண்ட மானாவாரி வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை பயிர்களின் சிறு தானியங்கள், பருத்தி, மிளகாய், உளுந்து சராசரி உற்பத்தி அடிப்படையில் கணக்கிடப்பட்டால் 1 ஏக்கர் நிலத்தின் சராசரி ஆண்டு நிகர விவசாய வருமானம் ரூ. 10,000 முதல் ரூ. 20,000 வரை. 400 ஏக்கர் நிலத்தில் நேரடியாக இழக்கப்படும் ஆண்டு விவசாய உற்பத்தி 30 ஆண்டுகால தொழிற்பேட்டை ஆயுட்காலத்தில் மொத்த விவசாய இழப்பு ரூ. 12 கோடி முதல் ரூ. 24 கோடி வரை. 5. மார்க்சமம் பண மதிப்பு எவ்வளவாக இருக்கும்? எக்ஸ்ட்ரீம் மார்க்சமம் வால்யூவேஷன். இந்த 400 ஏக்கர் மேல்மண்ணை வெறும் ஃபில்லிங் மண்ணாக பார்க்காமல் உயர்தர தோட்டக்கலை ஆர்கானிக் தோட்டங்களுக்கான வளமான மேலடுக்கு மண், ஹை கிரேட் ஆஃப் சாயில், பொடன் சாயில் ஆக சுத்திகரித்து சந்தைப்படுத்தினால் கிடைக்கும் அதிகபட்ச சாத்தியமான பண மதிப்பு மார்க்சமம் கேபிட்டல் வேல்யூ. பகுதிகணிப்பு அடிப்படையிலான அதிகபட்ச மதிப்பு மார்க்சமம் வேல்யூ. 1.5 அடி மேல்மண்ணின் அதிகபட்ச வணிக விற்பனை விலை 78.40 கோடி ரூபாய். சந்தை கிராக்கியின் உச்சத்தில். இயற்கை உரச்சத்து ஈடு செய்யும் மதிப்பு நியூட்ரியன்ட் வேல்யூ 1.00 கோடி ரூபாய். 30 ஆண்டுகளுக்கான விவசாய உற்பத்தி இழப்பு மதிப்பு 24.00 கோடி ரூபாய். மொத்த அதிகபட்ச சுற்றுச்சூழல் மற்றும் வணிக பண மதிப்பு மார்க்சமம் டோட்டல் வால்யூவேஷன் அப்ராக்ஸ் மத் ரூ. 103.40 டெக்ஸ் கோடி. தமிழ்நாடு தூத்துக்குடி வின்ஃபாஸ்ட் மின்சார வாகன தயாரிப்பு ஆலையை மையமாக கொண்டு 114 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த ஆலையில் ஆண்டுக்கு 1.50 லட்சம் 1,50,000 மின்சார வாகனங்கள் உற்பத்தி செய்யப்படும் போது பயன்படுத்தப்படும் இயற்கை வளங்கள், நேச்சுரல் ரிசோர்சஸ் மற்றும் சுற்றுச்சூழல் தாக்கம் பற்றிய விரிவான பகுப்பாய்வு டீப் ரிசர்ச் அனாலிசிஸ் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. 1. மின்சாரம் எலக்ட்ரிசிட்டி பவர். மின்சார வாகனங்களின் உற்பத்தியில் பேட்டரி அசெம்பிளி, பாடி பெயிண்டிங், பிரஷ் ஷாப் மற்றும் வெல்டிங் ஆகியவை அதிக மின்சாரத்தை பயன்படுத்துகின்றன. தேவைப்படும் மின்சாரம் ஒரு மின்சார காரை உற்பத்தி செய்ய சராசரியாக 1,500 முதல் மின்சாரம் தேவைப்படும். ஆண்டு மின் நுகர்வு குறைந்தபட்சம் 1,500 டைம்ஸ் 1,50,000 சமன் 2.25 டெக்ஸ் கோடி. அதிகபட்சம் 2,500 டைம்ஸ் 1,50,000 சமன் 3.75 டெக்ஸ் கோடி. இயற்கை வளத்தாக்கம். இந்த மின்சாரம் வழக்கமான நிலக்கரி வெப்பமின் நிலையங்கள் மூலமாக பெறப்பட்டால் ஆண்டுக்கு சுமார் 1.8 லட்சம் முதல் 3.0 லட்சம் டன் நிலக்கரி எரிக்கப்பட வேண்டும். இருப்பினும் வின்பாஸ்ட் நிறுவனம் கோரி மீதான சூரிய மின்சக்தி, ரூஃப்டாப் சோலார் மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை நோக்கி நகர்வதால் வழக்கமான நிலக்கரி பயன்பாட்டை குறைக்க முடியும். 2. நீர் பயன்பாடு வாட்டர் கன்சம்ப்ஷன். ஆட்டோமொபைல் தொழிற்சாலைகளில் பெயிண்ட் ஷாப், கூலிங் டவர் மற்றும் பேட்டரி சோதனை அமைப்புகளுக்கு அதிக தண்ணீர் தேவைப்படுகிறது. வாகனத்திற்கான பயன்பாடு ஒரு வாகனத்திற்கு சராசரியாக 2,000 முதல் 3,500 லிட்டர் தண்ணீர் தேவை. ஆண்டு தண்ணீர் நுகர்வு குறைந்தபட்சம் 2,000 டைம்ஸ் 1,50,000 சமன் 30 டெக்ஸ் கோடி லிட்டர். அதிகபட்சம் 3,500 டைம்ஸ் 1,50,000 சமன் 52.5 டெக்ஸ் கோடி லிட்டர். வளத்தாக்கம் குறைந்தபட்சமா அதிகபட்சமா? தூத்துக்குடி போன்ற கடலோர மற்றும் வறட்சி வாய்ப்புள்ள பகுதியில் 50 கோடி லிட்டர் தண்ணீர் என்பது அதிகபட்ச வள பயன்பாடு ஹை இம்பாக்ட் ஆகும்.
ஆனால் நவீன சீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் ZLD மற்றும் கழிவுநீர் மறுசுழற்சி முறைகளை பயன்படுத்துவதன் மூலம் நிலத்தடி நீர் மற்றும் நன்னீர் நுகர்வை குறைந்தபட்ச நிலைக்கு லோ என்வாயரன்மெண்டல் இம்பாக்ட் கொண்டு வர முடியும். 3. கனிமங்கள் மற்றும் உலோகங்கள் ரா மெட்டீரியல்ஸ் மற்றும் மினரல்ஸ். மின்சார வாகனங்கள் பாரம்பரிய என்ஜின் கார்களை விட அதிகளவு முக்கிய கனிமங்களை சார்ந்திருக்கின்றன. 1,50,000 வெவ்கார்களுக்கு தேவைப்படும் முக்கிய உலோகங்கள். உலோகம் கனிமம் ஒரு காரின் சராசரி தேவை 1.50 லட்சம் கார்களுக்கு மொத்த தேவை. எஃகு ஸ்டீல் 1000 கிலோ 1,50,000 டன். அலுமினியம் 150 முதல் 250 வரை கிலோ 22,500 37,500 டன். செம்பு கொபர் 60 முதல் 80 வரை கிலோ 9,000 12,000 டன். லித்தியம் பேட்டரி 8 முதல் 12 வரை கிலோ 1,200 1,800 டன். நிக்கல் மற்றும் கோபால்ட் 30 முதல் 50 வரை கிலோ 4,500 7,500 டன். வளத்தாக்கம் இந்த கனிமங்களை வெட்டி எடுப்பது உலகளாவிய அளவில் நிலப்பரப்பு மாற்றம், நிலத்தடி நீர் நச்சுத்தன்மை மற்றும் சுரங்க கழிவுகளை ஏற்படுத்துகிறது. இந்த கனிமங்களின் நேரடி பயன்பாடு அதிகபட்சம் எக்ஸ்ட்ரீம்லி ஹை ஆகும். 4. நில பயன்பாடு லேண்ட் யூசேஜ். 114 ஏக்கர் பரப்பளவு என்பது ஒரு பெரிய உற்பத்தி ஆலைக்கு குறைந்தபட்சம் முதல் நடுத்தர அளவு மீடியம் டென்சிட்டி ஆகும். ஹூண்டாய் டாடா போன்ற வழக்கமான பெரிய ஆலைகள் 500 ஏக்கரில் அமைந்திருக்கும். 114 ஏக்கரில் 1.50 லட்சம் வாகனங்களை உற்பத்தி செய்வது உயர் உற்பத்தி அடர்த்தி ஹைலாண்ட் யூஸ் எஃபிஷியன்சி பிரிவில் வரும். இதனால் நில ஆக்கிரமிப்பு ஒப்பீட்டளவில் குறைவு. 5. ஒப்பீட்டு தீர்ப்பு அளவு கூடி இதன் மதிப்பு அதிகபட்சமா குறைந்தபட்சமா. ஆலை இயங்கும் போது ஏற்படும் இயற்கை வளங்களின் ஒட்டுமொத்த நுகர்வு மற்றும் சுற்றுச்சூழல் தாக்கத்தின் மதிப்பு. நேரடி வள நுகர்வு டைரக்ட் கன்சம்ஷன் நீர் மின்சாரம் கனிமங்கள். மதிப்பு அதிகபட்சம் ஹை. 1,50,000 கார்களுக்கு தேவைப்படும் இரும்பு செம்பு லித்தியம் மற்றும் மின்சாரம் ஆகியவை நேரடியாக இயற்கை வளங்களை அதிக அளவில் பயன்படுத்துகின்றன. வழக்கமான பெட்ரோல் டீசல் கார்களுடன் ஒப்பிடுகையில் லைஃப் சைக்கிள் கம்பாரிசன். மதிப்பு குறைந்தபட்சம் லோ கார்பன் ஃபுட்பிரிண்ட். இந்த 1.50 லட்சம் கார்கள் வீதியில் ஓடும்போது பெட்ரோல் டீசல் கார்கள் வெளியிடும் கோடிக்கணக்கான லிட்டர் எரிபொருள் நுகர்வையும் கார்பன் உமிழ்வையும் CO2 எமிஷன்ஸ் தடுக்கின்றன. ஒரு எவ்கார் தன் வாழ்நாளில் லைஃப் சைக்கிள் உற்பத்திக்கு பயன்படுத்திய வளங்களை விட பல மடங்கு கார்பன் மாசுபாட்டை குறைக்கிறது. முடிவு ஃபைனல் வார்டக். உற்பத்தி நிலையத்தின் உள்ளூர் பயன்பாட்டு அளவில் லோக்கல் ரிசோர்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் இதனுடைய மதிப்பு அதிகபட்சம். ஆனால் புவி வெப்பமயமாதல் எதிர்ப்பு மற்றும் உலகளாவிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் இதனுடைய நிகர பயன் நேர்மறையானது. பொசிட்டிவ் ROI 1 நேசர். நவீன தொழில்நுட்பங்களான ZLD கழிவுநீர் மறுசுழற்சி மற்றும் சோலார் மின்சக்தி மூலம் உள்ளூர் இயற்கை வள பயன்பாட்டை குறைந்தபட்ச நிலைக்கு கொண்டு வர முடியும். விடச்சிறுது அலிசரேஷன் லேபல் சமன் CA பிரேக்டவுன் ஆஃப் த ரீசைக்லிங் ப்ரோசஸ் ஃபார் பேட்டரி மினரல்ஸ் query சமன் ஆண்டுக்கு 1.50 லட்சம் கார்களின் பேட்டரிகளை மறுசுழற்சி ரீசைக்கிள் செய்யும் கனிம மீட்டெடுப்பு செயல்முறையை விளக்குங்கள். விடப்பெரிது தூத்துக்குடி வின்ஃபாஸ்ட் மின்சார வாகன ஆலை 114 ஏக்கர் ஆண்டுக்கு 15 லட்சம் கார்கள் உற்பத்தி பயன்படுத்தும் இயற்கை வளங்களான நீர் நிலம் காற்று ஆகியவற்றின் அளவு அவற்றால் ஏற்படும் மாசுபாடு மற்றும் தற்போதைய சந்தை மதிப்பின் அடிப்படையிலான ஆண்டு பொருளாதார மதிப்பு தி ரீசர்ச் காஸ்ட் வேல்யூ குறித்த விரிவான கணக்கீடு கீழே நடைபெற்றுள்ளது. 1. நீர் பயன்பாடு மற்றும் அதன் சந்தை மதிப்பு வாட்டர் யூசேஜ் மற்றும் வேல்யூ. உற்பத்தி மற்றும் பெயிண்டிங் செயல்முறைகளுக்கு ஆண்டுக்கு சுமார் 30 கோடி முதல் 52.5 கோடி லிட்டர் சராசரியாக 40 கோடி லிட்டர் நன்னீர் தேவைப்படும். சுற்றுச்சூழல் மாசு பெயிண்ட் ஷாப் மற்றும் இரசாயன கழிவுகள் மூலம் நச்சு நீர் இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூவன்ஸ் வெளியேற வாய்ப்புள்ளது. ZLD தொழில்நுட்பம் இல்லையெனில் நிலத்தடி நீர் முற்றிலும் பாழாகும். சர்வதேச பாட்டில் நீர் சந்தை மதிப்பு பொடல் வோட மார்க்கெட் பிரைஸ். சர்வதேச சந்தை மற்றும் பாட்டில் செய்யப்பட்ட நன்னீரின் சராசரி விலை ₹20 லிட்டர். மதிப்பு நன்னீர் நுகர்வின் பொருளாதார பண மதிப்பு ஆண்டுக்கு ₹800 கோடி அதிகபட்ச மதிப்பு. 2. காற்று ஆக்சிஜன் நுகர்வு மாசுபாடு மற்றும் அதன் சந்தை மதிப்பு ஏர் மற்றும் ஆக்சிஜன் வேல்யூ. மின்சார கார்கள் நேரடியாக புகையை வெளிவிடாது. ஆனால் உற்பத்திக்கு தேவைப்படும் மின்சாரத்தை நிலக்கரி மூலம் தயாரித்தால் மற்றும் தொழிற்சாலை புகையால் காற்று மாசுபடுகிறது. ஆக்சிஜன் பயன்பாடு மற்றும் கார்பன் வெளியேற்றம். ஆலை இயங்க மற்றும் நிலக்கரி ஏரியா ஆண்டுக்கு சுமார் 1.5 லட்சம் டன் ஆக்சிஜன் நுகரப்பட்டு 2.5 லட்சம் டன் கார்பன் டை ஆக்சைடு CO2 காற்றில் கலக்கிறது. மருத்துவ தொழில்துறை ஆக்சிஜன் சந்தை மதிப்பு 1 கிலோ திரவ ஆக்சிஜனின் மெடிக்கல் இண்டஸ்ட்ரியல் ஆக்சிஜன் குறைந்தபட்ச சந்தை விலை ₹15 கிலோ. 1.5 லட்சம் டன் 15 கோடி கிலோ ஆக்சிஜன் மதிப்பு சமன் ₹225 கோடி. கார்பன் மாசு இழப்பீட்டு மதிப்பு கார்பன் ஆஃப்செட் காஸ்ட். சர்வதேச கார்பன் சந்தையில் 1 டன் CO2 மாசுபாட்டை நீக்குவதற்கான கட்டணம் $30 சுமார் ₹2,500. 2.5 லட்சம் டன் CO2 மாசுபாட்டை சமன் செய்ய ஆகும் செலவு சமன் ₹62.5 கோடி. மதிப்பு காற்றில் ஏற்படும் நுகர்வு மற்றும் மாசுபாட்டின் பண மதிப்பு ஆண்டுக்கு ₹287.5 கோடி நடுத்தர முதல் அதிகபட்ச மதிப்பு. 3. நில பயன்பாடு மற்றும் அதன் சந்தை மதிப்பு லேண்ட் யூசேஜ் மற்றும் வேல்யூ. தொழிற்சாலை அமைந்துள்ள நிலத்தின் அளவு 114 ஏக்கர். சுற்றுச்சூழல் இழப்பு விவசாயம் அல்லது இயற்கை காடாக இருந்த நிலம் சிமெண்ட் மற்றும் இரும்பு அமைப்புகளாக மாறும்போது அந்த நிலத்தின் இயற்கை கார்பன் உறிஞ்சும் திறன் கார்பன் சிங்க் முற்றிலும் பூஜ்ஜியமாகிறது. தூத்துக்குடி சிப்காட் ஷிப்கோ தொழிற்பேட்டை நிலத்தின் வணிக சந்தை மதிப்பு. தூத்துக்குடி பிரதான சாலையில் 1 ஏக்கர் தொழிற்பேட்டை நிலத்தின் தற்போதைய சராசரி அதிகபட்ச சந்தை மதிப்பு ₹1.5 கோடி முதல் ₹2.5 கோடி வரை. 114 ஏக்கர் நிலத்தின் மொத்த சொத்து மதிப்பு சமன் ₹228 கோடி முதல் ₹285 கோடி. ஆண்டு நில பயன்பாட்டு குத்தகை சுற்றுச்சூழல் இழப்பு மதிப்பு ஆனுவல் என்வாயரன்மெண்டல் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். நிலத்தின் மதிப்பில் ஆண்டுக்கு 10 விழுக்காடு சுற்றுச்சூழல் இழப்பாக கணக்கிடப்பட்டால் மதிப்பு நிலத்தின் நேரடி சொத்து மதிப்பு ₹285 கோடி அதிகபட்ச மதிப்பு இதன் ஆண்டு சுற்றுச்சூழல் இழப்பு மதிப்பு ₹28.5 கோடி. 4. ஒட்டுமொத்த மதிப்பீட்டு அட்டவணை டோட்டல் வேல்யூ சமரி. ஆண்டுக்கு 1.50 லட்சம் மின்சார வாகனங்கள் உற்பத்தி செய்யும் போது இயற்கை வளங்களின் நுகர்வு மற்றும் மாசுபாட்டின் ஒட்டுமொத்த பண மதிப்பு. இயற்கை வளம் பயன்பாடு மாசுபாடு அளவு சந்தை சுற்றுச்சூழல் பண மதிப்பு ஆண்டுக்கு மதிப்பீடு. நீர் ஓட 40 கோடி லிட்டர் நன்னீர் ₹800 கோடி ₹20 லிட்டர் அடிப்படையில் அதிகபட்சம் ஹை. காற்று மற்றும் ஏர் ஆக்சிஜன் 1.5 லட்சம் டன் நுகர்வு மற்றும் 2.5 லட்சம் டன் CO2 மாசு ₹287.5 கோடி ஆக்சிஜன் கூட்டல் கார்பன் வரி அதிகபட்சம் ஹை. நிலம் லேண்ட் 114 ஏக்கர் நில பயன்பாடு ₹28.5 கோடி ஆண்டு இயற்கை இழப்பு குறைந்தபட்சம் லோ. மொத்த மதிப்பு இயற்கை வளங்களின் ஆண்டு பயன்பாட்டு மதிப்பு ₹1,116 கோடி ஆண்டு அதிகபட்சம் ஹை.
இறுதி தீர்ப்பு ஃபைனல் கன்க்ளூஷன். இயற்கை வள பயன்பாட்டு மதிப்பு அதிகபட்சம் ஹை. தூத்துக்குடி வின்ஃபாஸ்ட் ஆலை ஆண்டுக்கு சுமார் 1116 கோடி ரூபாய் மதிப்பிலான இயற்கை வளங்களை நீர், ஆக்சிஜன், நிலம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பயன்படுத்துகிறது மற்றும் மாசுபடுத்துகிறது. இதில் நீரின் மதிப்புதான் மிக மிக அதிகம். மாசுபாட்டை குறைக்கும் வழிமுறைகள். நீர் ஆலை சீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் ZLD மற்றும் கடல்நீரை நன்னீராக்கும் டிசாலினேஷன் அமைப்பை முழுமையாக பயன்படுத்தினால் நீர் மாசுபாடு பூஜ்ஜியமாகி நன்னீர் பயன்பாட்டு செலவு குறைந்தபட்ச நிலைக்கு லோ மாறும். காற்று. தொழிற்சாலைக்கு தேவைப்படும் மின்சாரத்தை முழுமையாக சூரிய ஒளி சோலார் பவர் மூலம் பெற்றால் காற்றின் மீதான மாசுபாடு குறைந்தபட்ச நிலைக்கு வந்துவிடும். தூத்துக்குடி வின்ஃபாஸ்ட் ஆலை மின்சார நுகர்வு, நிலக்கரி வள பயன்பாடு மற்றும் அதன் பொருளாதார சுற்றுச்சூழல் தாக்க கட்டுரை. அறிமுகம். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி வரைபடத்தில் தூத்துக்குடி முக்கிய மையமாக உருவெடுத்து வருகிறது. அங்கு 114 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டு வரும் வின்ஃபாஸ்ட் மின்சார வாகன தயாரிப்பு ஆலை ஆண்டுக்கு 1.50 லட்சம் மின்சார கார்களை உற்பத்தி செய்யும் இலக்கை கொண்டுள்ளது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த மின்சார வாகனங்களை உற்பத்தி செய்யும் இந்த ஆலை தன் உற்பத்தி செயல்பாடுகளுக்கு பயன்படுத்தும் மின்சாரம், அதற்கு மறைமுகமாக தேவைப்படும் நிலக்கரி மற்றும் அதனால் ஏற்படும் சுற்றுச்சூழல் தாக்கங்களின் உண்மையான பொருளாதார மதிப்பு என்ன என்பதை ஆழமாக ஆராய்வது அவசியமாகிறது. 1. மின்சார நுகர்வு மற்றும் கணிதவியல் அடிப்படை. ஆட்டோமொபைல் உற்பத்தியில் பேட்டரி அசெம்பிளி, பாடி பெயிண்டிங், பிரஸ் ஷாப் மற்றும் வெல்டிங் ஆகியவை அதிகளவில் மின்சாரத்தை உறிஞ்சும் பிரிவுகளாகும். ஒரு கார தயாரிப்பிற்கான தேவை. நவீன ஆட்டோமொபைல் உற்பத்தி தரநிலைகளின்படி ஒரு மின்சார காரை முழுமையாக தயாரித்து முடிக்க சராசரியாக கிலோவாட் மணி அலகுகள் மின்சாரம் தேவைப்படுகிறது. ஆண்டு மொத்த மின்சார தேவை வாய் 1,50,000 கார்கள் சமன் 37 கோடியே 50 லட்சம் இக். அதாவது இந்த ஆலை முழு உற்பத்தியை எட்டும்போது ஆண்டிற்கு 37.5 கோடி இக் மின்சாரத்தை நுகரும். முந்தைய தரவுகளில் குறிப்பிடப்பட்ட என்பது கணித அடிப்படையில் 37.5 கோடி அலகுகளை குறிக்கிறது. 2. இயற்கை வளங்களின் மீதான நேரடி தாக்கம். இந்த மின்சார தேவை வழக்கமான நிலக்கரி அடாராய்தா வெப்ப மின் நிலையங்கள் மூலம் பூர்த்தி செய்யப்படும் போது அது நேரடியாக இயற்கை வளங்களின் மீது கணிசமான அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. நிலக்கரி பயன்பாடு. இந்திய வெப்பமின் நிலையங்களில் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய சராசரியாக 0.80 கிலோ நிலக்கரி எரிக்கப்பட வேண்டும். 37.5 கோடி x 0.80 கிலோ சமன் 30 கோடி கிலோ. இதன்படி ஆலையின் மின்சார தேவையை ஈடுகட்ட ஆண்டிற்கு 3.0 லட்சம் டன் நிலக்கரி தோண்டி எடுக்கப்பட்டு எரிக்கப்பட வேண்டும். ஆக்சிஜன் நுகர்வு மற்றும் கார்பன் உமிழ்வு. 3.0 லட்சம் டன் நிலக்கரியை எரியூட்டும் வேதியியல் செயல்பாட்டின் போது வளிமண்டலத்திலிருந்து சுமார் 6.0 லட்சம் டன் தூய ஆக்சிஜன் O2 நுகரப்படுகிறது. இதன் விளைவாக சுமார் 8.25 லட்சம் டன் கார்பன் டை ஆக்சைடு CO2 நச்சுப்புகை வளிமண்டலத்தில் கலக்கிறது. 3. சந்தை பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் மதிப்பு திரட்டு. ஆலை நுகரும் மின்சாரம், பயன்படுத்தப்படும் நிலக்கரி மற்றும் அதனால் ஏற்படும் மாசுபாட்டின் தற்போதைய சந்தை பண மதிப்பு பின்வருமாறு கணக்கிடப்படுகிறது. மின்சார கட்டண மதிப்பு. இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிசிட்டி டாரஃப். தமிழ்நாட்டில் தொழில்துறைக்கான உயர் அழுத்த ST மின்சார கட்டணம் அலகு ஒன்றுக்கு சராசரியாக 8 ரூபாயாக உள்ளது. மின்சாரத்தின் மதிப்பு சமன் 37.5 கோடி x 8 ரூபாய் சமன் 300 கோடி ரூபாய் ஆண்டு. நிலக்கரியின் நேரடி சந்தை மதிப்பு. ரோகோல் காஸ்ட். இந்திய தொழில்துறைக்கு பயன்படுத்தப்படும் கோக்கிங் அல்லாத நிலக்கரியின் சராசரி சந்தை விலை டன் ஒன்றுக்கு 2800 ரூபாய், 2500 ரூபாய், 3000 ரூபாய் ஆகும். நிலக்கரியின் மதிப்பு சமன் 3 லட்சம் டன் x 2800 ரூபாய் சமன் 84 கோடி ரூபாய் ஆண்டு. சுற்றுச்சூழல் இழப்பீட்டு மதிப்பு. கார்பன் ஆஃப்செட் காஸ்ட். காற்றில் வெளியாகும் 8.25 லட்சம் டன் CO2 வாயுவை சர்வதேச கார்பன் வரி கார்பன் ஆஃப்செட் சந்தை மதிப்பீட்டின்படி சமன் செய்ய 1 டன் CO2 க்கு சுமார் $2500 ரூபாய் $30 செலவாகும். கார்பன் மாசு இழப்பீட்டுத் தொகை சமன் 8,25,000 டன் x 2500 ரூபாய் சமன் 206.25 கோடி ரூபாய் ஆண்டு. 4. ஒட்டுமொத்த மதிப்பீட்டு தொகுப்பு. இயற்கை வளம், காரணி நுகர்வு, உமிழ்வு அளவுபண மதிப்பு ஆண்டுக்கு. மொத்த மின்சார கட்டணம் 37.5 கோடி 300.00 கோடி ரூபாய். நிலக்கரி வள பயன்பாடு 3.0 லட்சம் டன் 84.00 கோடி ரூபாய். கார்பன் மாசு இழப்பீடு 8.25 லட்சம் டன் CO2 206.25 கோடி ரூபாய். மொத்த பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் தாக்கம் 590.25 கோடி ரூபாய். நிறைவுரை. தூத்துக்குடி வின்ஃபாஸ்ட் ஆலை தனது மின்சார தேவைகளுக்கு முற்றிலும் நிலக்கரி சார்ந்த மின்சாரத்தையே நம்பியிருந்தால் ஆண்டிற்கு 590.25 கோடி ரூபாய் மதிப்பிலான இயற்கை வளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் சீர்கேட்டை மறைமுகமாக ஏற்படுத்தும் ஹை என்வாயரன்மெண்டல் இம்பாக்ட். இருப்பினும் இந்த ஆலையானது தனது 114 ஏக்கர் பரப்பளவிலான கட்டிடக்கூரைகளில் ரூஃப்டாப் சோலார் அமைப்புகள் மூலமும் தமிழ்நாடு பசுமை ஆற்றல் கழகத்தின் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் கொள்முதல் வழிகளிலிருந்தும் மின்சாரத்தை பெறும் பட்சத்தில் இந்த 3.0 லட்சம் டன் நிலக்கரி பயன்பாட்டையும் 8.25 லட்சம் டன் கார்பன் உமிழ்வையும் முற்றிலும் தடுத்து தன் சுற்றுச்சூழல் அழுத்தத்தை பூஜ்ஜிய நிலைக்கு லோ இம்பாக்ட் கொண்டு வர முடியும். தூத்துக்குடி வின்ஃபாஸ்ட் ஆலை மின்சார நுகர்வு, நிலக்கரி வள பயன்பாடு மற்றும் அதன் பொருளாதார சுற்றுச்சூழல் தாக்க கட்டுரை. அறிமுகம். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி வரைபடத்தில் தூத்துக்குடி முக்கிய மையமாக உருவெடுத்து வருகிறது. அங்கு அமைக்கப்பட்டு வரும் வின்ஃபாஸ்ட் மின்சார வாகன தயாரிப்பு ஆலை ஆண்டிற்கு 1,50,000 மின்சார கார்களை உற்பத்தி செய்யும் இலக்கை கொண்டுள்ளது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த மின்சார வாகனங்களை எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் உற்பத்தி செய்யும் இந்த ஆலை தன் உற்பத்தி செயல்பாடுகளுக்கு பயன்படுத்தும் மின்சாரம், அதற்கு மறைமுகமாக தேவைப்படும் நிலக்கரி மற்றும் அதனால் ஏற்படும் சுற்றுச்சூழல் தாக்கங்களின் உண்மையான பொருளாதார மதிப்பு என்ன என்பதை ஆழமாக ஆராய்வது அவசியமாகிறது. 1. மின்சார நுகர்வு மற்றும் கணிதவியல் அடிப்படை. ஆட்டோமொபைல் உற்பத்தியில் பேட்டரி அசெம்பிளி, பாடி பெயிண்டிங், பிரஸ் ஷாப் மற்றும் வெல்டிங் ஆகியவை அதிகளவில் மின்சாரத்தை உறிஞ்சும் பிரிவுகளாகும். ஒரு கார தயாரிப்பிற்கான தேவை. நவீன ஆட்டோமொபைல் உற்பத்தி தரநிலைகளின்படி ஒரு மின்சார காரை முழுமையாக தயாரித்து முடிக்க சராசரியாக கிலோவாட் மணி அலகுகள் மின்சாரம் தேவைப்படுகிறது. ஆண்டு மொத்த மின்சார தேவை வாய் 1,50,000 கார்கள் சமன் 37 கோடியே 50 லட்சம் இக். அதாவது இந்த ஆலை முழு உற்பத்தியை எட்டும்போது ஆண்டிற்கு 37.5 கோடி இக் மின்சாரத்தை நுகரும். முந்தைய தரவுகளில் குறிப்பிடப்பட்ட என்பது கணித அடிப்படையில் 37.5 கோடி அலகுகளை குறிக்கிறது. 2. இயற்கை வளங்களின் மீதான நேரடி தாக்கம். இந்த மின்சார தேவை வழக்கமான நிலக்கரி அடாராய்தா வெப்பமின் நிலையங்கள் தார்மல் பவர் பிளான்ட்ஸ் மூலம் பூர்த்தி செய்யப்படும் போது அது நேரடியாக இயற்கை வளங்களின் மீது கணிசமான அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. நிலக்கரி பயன்பாடு. இந்திய வெப்பமின் நிலையங்களில் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய சராசரியாக 0.80 கிலோ நிலக்கரி எரிக்கப்பட வேண்டும். 37.5 கோடி x 0.80 கிலோ சமன் 30 கோடி கிலோ.
இதன்படி ஆலையின் மின்சார தேவையை ஈடுகட்ட ஆண்டிற்கு 3.0 லட்சம் டன் நிலக்கரி தோண்டி எடுக்கப்பட்டு எரிக்கப்பட வேண்டும். ஆக்சிஜன் நுகர்வு மற்றும் கார்பன் உமிழ்வு 3.0 லட்சம் டன் நிலக்கரியை எரியூட்டும் வேதியியல் செயல்பாட்டின் போது வளிமண்டலத்திலிருந்து சுமார் 6.0 லட்சம் டன் தூய ஆக்சிஜன் O2 நுகரப்படுகிறது. இதன் விளைவாக சுமார் 8.25 லட்சம் டன் கார்பன் டை ஆக்சைடு CO2 நச்சுப்புகை வளிமண்டலத்தில் கலக்கிறது. 3. சந்தை பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் மதிப்பு திரட்டு. ஆலை நுகரும் மின்சாரம், பயன்படுத்தப்படும் நிலக்கரி மற்றும் அதனால் ஏற்படும் மாசுபாட்டின் தற்போதைய சந்தை பண மதிப்பு பின்வருமாறு கணக்கிடப்படுகிறது. மின்சார கட்டண மதிப்பு இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிசிட்டி டாரஃப். தமிழ்நாட்டில் தொழில்துறைக்கான உயர் அழுத்த ST மின்சார கட்டணம் அலகு ஒன்றுக்கு சராசரியாக 8 ரூபாயாக உள்ளது. மின்சாரத்தின் மதிப்பு சமன் 37.5 கோடி x 8 ரூபாய் சமன் 300 கோடி ரூபாய் ஆண்டு. நிலக்கரியின் நேரடி சந்தை மதிப்பு ரோகோல் காஸ்ட். இந்திய தொழில்துறைக்கு பயன்படுத்தப்படும் கோக்கிங் அல்லாத நிலக்கரியின் நான் கோகங் கோல் சராசரி சந்தை விலை டன் ஒன்றுக்கு 2800 ரூபாய், 2500 ரூபாய், 3000 ரூபாய் ஆகும். நிலக்கரியின் மதிப்பு சமன் 3 லட்சம் டன் x 2800 ரூபாய் சமன் 84 கோடி ரூபாய் ஆண்டு. சுற்றுச்சூழல் இழப்பீட்டு மதிப்பு கார்பன் ஆஃப்செட் காஸ்ட். காற்றில் வெளியாகும் 8.25 லட்சம் டன் CO2 வாயுவை சர்வதேச கார்பன் வரி கார்பன் ஆஃப்செட் சந்தை மதிப்பீட்டின்படி சமன் செய்ய 1 டன் CO2 க்கு சுமார் 2500 ரூபாய் $30 செலவாகும். கார்பன் மாசு இழப்பீட்டுத் தொகை சமன் 8,25,000 டன் x 2500 ரூபாய் சமன் 206.25 கோடி ரூபாய் ஆண்டு. 4. ஒட்டுமொத்த மதிப்பீட்டு தொகுப்பு. இயற்கை வளம், காரணி நிகழ்வு, உமிழ்வு அளவு பண மதிப்பு ஆண்டுக்கு. மொத்த மின்சார கட்டணம் 37.5 கோடி 300.00 கோடி ரூபாய். நிலக்கரி வள பயன்பாடு 3.0 லட்சம் டன் 84.00 கோடி ரூபாய். கார்பன் மாசு இழப்பீடு 8.25 லட்சம் டன் CO2 206.25 கோடி ரூபாய். மொத்த பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் தாக்கம் 590.25 கோடி ரூபாய். நிறைவுரை. தூத்துக்குடி வின்ஃபாஸ்ட் ஆலை தனது மின்சார தேவைகளுக்கு முற்றிலும் நிலக்கரி சார்ந்த மின்சாரத்தையே நம்பியிருந்தால் ஆண்டிற்கு 590.25 கோடி ரூபாய் மதிப்பிலான இயற்கை வளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் சீர்கேட்டை மறைமுகமாக ஏற்படுத்தும் ஹை என்வாயரன்மெண்டல் இம்பாக்ட். இருப்பினும் இந்த ஆலையானது தனது கட்டிடக்கூரைகளில் ரூஃப்டாப் சோலார் அமைப்புகள் மூலமும் தமிழ்நாடு பசுமை ஆற்றல் கழகத்தின் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் ரெனியூவபிள் எனர்ஜி கொள்முதல் வழிகளிலிருந்தும் மின்சாரத்தை பெறும் பட்சத்தில் இந்த 3.0 லட்சம் டன் நிலக்கரி பயன்பாட்டையும் 8.25 லட்சம் டன் கார்பன் உமிழ்வையும் முற்றிலும் தடுத்து தன் சுற்றுச்சூழல் அழுத்தத்தை பூஜ்ய நிலைக்கு லோ இம்பாக்ட் கொண்டு வர முடியும். தூத்துக்குடி வின்ஃபாஸ்ட் ஆலைக்கான மின்சார நுகர்வு, நிலக்கரி பயன்பாடு மற்றும் அதனால் ஏற்படும் கார்பன் மாசுபாட்டின் மொத்த பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் பண மதிப்பு டோட்டல் மானிட்டரி மற்றும் என்வாயரன்மெண்டல் வேல்யூ ஆண்டுக்கு 590.25 கோடி ரூபாய். இதன் விரிவான பிரிப்பு பிரேக்கப். நேரடி மின்சார கட்டண மதிப்பு 300.00 கோடி ரூபாய் 37.5 கோடி அலகுகள் x 8 ரூபாய் அலகு. மறைமுக நிலக்கரி பயன்பாட்டு மதிப்பு 84.00 கோடி ரூபாய் 3.0 லட்சம் டன் நிலக்கரி x 2800 ரூபாய் டன். சுற்றுச்சூழல் கார்பன் மாசு இழப்பீட்டு மதிப்பு 206.25 கோடி ரூபாய் 8.25 லட்சம் டன் CO2 x 2500 ரூபாய் டன். மொத்த தொகை 590.25 கோடி ரூபாய் ஆண்டு. குறிப்பு. ஆலை தனது ஆற்றல் தேவைக்கு முற்றிலும் புதுப்பிக்கத்தக்க சூரிய மின்சக்தியை பயன்படுத்தினால் இந்த 590 ரூபாய் 25 பைசா கோடியில் நிலக்கரி மற்றும் கார்பன் மாசுபாட்டிற்கான 290.25 கோடி ரூபாய் மதிப்பிலான சுற்றுச்சூழல் சீர்கேட்டை முற்றிலுமாக தவிர்க்க முடியும். தூத்துக்குடி வின்ஃபாஸ்ட் ஆலையின் உற்பத்தி மற்றும் சந்தை விலை அடிப்படையிலான தோராயமான மொத்த விற்பனை இலக்கு ரெவன்யூ டார்கெட் வருமாறு. 1 காரின் சராசரி சந்தை விலை 20 லட்சம் ரூபாய். மின்சார கார்களின் சராசரி விலை. ஆண்டு உற்பத்தி இலக்கு 1,50,000 கார்கள். ஆண்டு மொத்த வருவாய் இலக்கு 30 ரூபாய் 0,000 கோடி 30,000 கோடி ரூபாய் ஆண்டு. ஆலையின் 30 ஆண்டுகால இயங்கு காலத்தில் இதன் மொத்த உற்பத்தி விற்பனை சந்தை மதிப்பு 9 லட்சம் கோடி ரூபாய் 9 லட்சம் கோடி எட்டும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது. ஒரு காரின் அதிகபட்ச ஆன் ரோடு விலையான 30 லட்சம் ரூபாய் ரூ. 30 லட்சம் மற்றும் ஆண்டு உற்பத்தி இலக்கான 1.50 லட்சம் 1,50,000 கார்களை வைத்து கணக்கிட்டால். கணக்கீடு 1,50,000 டைம்ஸ் 30 லட்சம் ரூபாய். ஆண்டு மொத்த தொகை வருவாய் 45,000 கோடி ரூபாய் 45,000 கோடி ஆண்டு. குறிப்பு. எக்ஸ் ஷோரூம் அதிகபட்ச விலையான 28.09 லட்சம் ரூபாய் அடிப்படையில் கணக்கிட்டால் ஆண்டு மொத்த தொகை சுமார் 42,135 கோடி ரூபாய் வரும். நாம் இதுவரை பார்த்த பொருளாதார வருவாய், ரெவன்யூ மற்றும் சுற்றுச்சூழல், இயற்கை வள செலவினங்கள், என்வாயரன்மெண்டல் காஸ்ட் ஆகிய அனைத்து தொகைகளையும் கூட்டி பார்த்தால் கிடைக்கக்கூடிய இறுதித் தொகையின் முழுமையான கணக்கீடு இதோ. 1. ஓராண்டு அடிப்படையிலான அனைத்து தொகைகளின் கூட்டுத்தொகை ஆனுவல் டோட்டல் சம். காரணி பிரிவு தொகை கோடியில். குத்துக்கோடு இடைக்கோடு 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 குத்துக்கோடு இடைக்கோடு 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 குத்துக்கோடு. அதிகபட்ச ஆண்டு விற்பனை வருவாய் 1.50 லட்சம் கார்கள் டைம்ஸ் 30 லட்சம் ரூபாய் 45,000.00 கோடி ரூபாய். சராசரி ஆண்டு விற்பனை வருவாய் 1.50 லட்சம் கார்கள் டைம்ஸ் 20 லட்சம் ரூபாய் 30,000.00 கோடி ரூபாய். ஆண்டு இயற்கை வள பயன்பாட்டு மதிப்பு நீர், காற்று, நிலம் 1116.00 கோடி ரூபாய். ஆண்டு மின்சாரம், நிலக்கரி மற்றும் கார்பன் மாசு இழப்பீடு 590.25 கோடி ரூபாய். 400 ஏக்கர் நிலம் மற்றும் மேல்மண் இழப்பின் அதிகபட்ச மதிப்பு 103.40 கோடி ரூபாய். நட்சத்திரக்குறி அனைத்து ஆண்டு தொகைகளின் கூட்டுத்தொகை உச்சவரம்பு 76,809.65 கோடி ரூபாய் ரூ. 76,809.65 கோடி. நட்சத்திரக்குறி அதிகபட்ச ஆண்டு விற்பனை வருவாய் கூட்டல் அனைத்து சுற்றுச்சூழல் பயன்பாட்டு மதிப்பீடுகள் மட்டும் 46,809.65 கோடி ரூபாய் ஆண்டு. 2. 30 ஆண்டுகால நீண்டகால ஒட்டுமொத்த கூட்டுத்தொகை 30 இயர் லைஃப் டைம் டோட்டல் சம். ஆலையின் 30 ஆண்டுகால ஆயுட்கால அடிப்படையில் அனைத்து தொகைகளையும் கூட்டினால் நட்சத்திரக்குறி 30 ஆண்டுகால அதிகபட்ச விற்பனை வருவாய் 45,000 ரூபாய் டெக்ஸ்ட் கோடி டைம்ஸ் 30 சமன் மத் 13,50,000 ரூபாய் டெக்ஸ்ட் கோடி 13.50 லட்சம் ரூபாய் கோடி. நட்சத்திரக்குறி 30 ஆண்டுகால சராசரி விற்பனை வருவாய் 30,000 ரூபாய் டெக்ஸ்ட் கோடி டைம்ஸ் 30 சமன் மத் 9 லட்சம் ரூபாய் டெக்ஸ்ட் கோடி 9.00 லட்சம் ரூபாய் கோடி.
நட்சத்திரக்குறி 30 ஆண்டுகால இயற்கை வள பயன்பாட்டு மதிப்பு 1116 ரூபாய். டெக்ஸ்ட் கோடி டைம்ஸ் 30 சமன் மத் 33480 ரூபாய். டெக்ஸ்ட் கோடி. நட்சத்திரக்குறி 30 ஆண்டுகால மின்சாரம் மற்றும் கார்பன் மாசு மதிப்பு 590 ரூபாய் 25 பைசா. டெக்ஸ்ட் கோடி டைம்ஸ் 30 சமன் மத் 17707 ரூபாய் 50 பைசா. டெக்ஸ்ட் கோடி. நட்சத்திரக்குறி நிலம் மற்றும் மேல்மண் அதிகபட்ச சுற்றுச்சூழல் மதிப்பு 103.40 கோடி ரூபாய். இறுதி முடிவு ஃபைனல் சமரி அமௌண்ட்ஸ். நட்சத்திரக்குறி ஓராண்டில் பெறப்படும் அதிகபட்ச மொத்த பண மதிப்பு வருவாய் கூட்டல் சுற்றுச்சூழல் பயன்பாடுகள் 46,809.65 கோடி ரூபாய் ஆண்டு. நட்சத்திரக்குறி 30 ஆண்டுகால ஒட்டுமொத்த அதிகபட்ச பணமதிப்பு விற்பனை வருவாய் கூட்டல் சுற்றுச்சூழல் தாக்கம் 14,01,290.0 கோடி ரூபாய் சுமார் 14.01 லட்சம் ரூபாய் கோடி. நாம் இதுவரை கணக்கிட்ட அனைத்து தொகைகளையும் ஆண்டு விற்பனை வருவாய் கூட்டல் ஆண்டின் அனைத்து இயற்கை வளங்களின் பயன்பாடு சுற்றுச்சூழல் செலவினங்கள் கூட்டல் ஒருமுறை இழந்த நிலத்தின் அதிகபட்ச மதிப்பு ஒன்றாக சேர்த்தால் ஒரு ஆண்டிற்கு கிடைக்கக்கூடிய அதிகபட்ச கூட்டுத்தொகை இந்திய ரூபாய் 46,809.65 கோடி. ரூபாய் 46,809 கோடியே 65 லட்சம். அதன் துல்லியமான கூட்டல் பட்டியல் ஆனுவல் டிடெல்சம். அதிகபட்ச ஆண்டு விற்பனை வருவாய் 1.50 லட்சம் கார்கள் எக்ஸ் 30 லட்சம் ரூபாய் 45,000.00 கோடி ரூபாய். இயற்கை வளங்களின் ஆண்டு பயன்பாட்டு மதிப்பு நீர் காற்று 1116.00 கோடி ரூபாய். மின்சாரம் நிலக்கரி மற்றும் கார்பன் மாசுவின் ஆண்டு சுற்றுச்சூழல் மதிப்பு 590.25 கோடி ரூபாய். 400 ஏக்கர் நிலம் மேல்மண் மற்றும் விவசாய இழப்பின் அதிகபட்ச மதிப்பு ஒருமுறை ஆண்டு 103.40 கோடி ரூபாய். மொத்த அதிகபட்ச கூட்டுத்தொகை 40,000 கூட்டல் 1116 கூட்டல் 590.25 கூட்டல் 103.40 சமன் மத் 46,809 ரூபாய் 65 பைசா. டெக்ஸ்ட் கோடி ஆண்டு. குறிப்பு விற்பனை வருவாயை மட்டும் தனியாக பார்த்தால் 40,000 கோடி ரூபாய். இயற்கை வளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் செலவினங்களை மட்டும் தனியாக பார்த்தால் 1,809.65 கோடி ரூபாய் வரும்.